ஏன்டா இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ ஒரு கொடுமை பண்ணுறாங்க. நீ நிம்மதியே இல்லை இந்த வீட்டில். ஐயோ 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 ஐயோ, 9 மணி வரைக்கும் தூங்குறாளே, இதெல்லாம் ஒரு பொம்பளையா? இந்த பொம்பளை காலையிலே ஏன் வந்து இப்படி கத்திட்டு கிடக்குற? கதவை திறந்துட்டு வரும்போது கூப்பிட்டு வரணும் தெரியாதா? கொஞ்சம் கூட டீசெண்ட் இல்லாமல் உள்ள வர. என்னது இந்த பொம்பளையா? மரியாதை இல்லடி உனக்கு, மரியாதையாக பேசு. வீட்டு வேலை செய்ய கூப்பிட்டு வந்தானா இல்லை தூங்க கூப்பிட்டு வந்தானா? 9 மணி வரைக்கும் தூங்குறவங்க இஷ்டத்துக்கு போய் வேலையை செய்டி போடி. ரூம் விட்டு மேலே வெளியில் போடி. என்னது என்னைய போய் போடி வாடிங்கிறியா? இருடி உனக்கு வச்சுக்கிறேன் கச்சேரி. இன்றைக்கி உங்கள் அம்மா வீட்டுக்கு உன்னை விரட்டி விட்றேன்டி. நீ என்னடி விரட்டி விட்றது? நானே போகிறேன்டி போடி. இன்னைக்கு இவளுக்கு கச்சேரி இருக்குது, 2ல் 1 பார்த்துறேன். இன்னைக்கு இவளை எப்படியே விடக்கூடாது. எவ்வளோ குடும்பம் பண்ணுறாங்க இந்த வீட்டில், நிம்மதியே இல்லை. என்னது நிம்மதியே இல்லையா? என்ன பிரச்சனை உனக்கு? காலையிலேயே சீக்கிரமே சோறு குழம்பாக்க வேலைக்கு நேரம் ஆகுது. எனக்கு சோறு குழம்புலாம் ஆக்க தெரியாது, ஆக்கி வச்சா சாப்பிட தான் தெரியும். என்னது சோறு ஆக்கி குழம்பு வைக்க தெரியாதா? அப்புறம் என்னத்துக்கு இருக்கிற? உங்க அம்மா என்ன சொல்லி விட்டாங்க? என் பிள்ளை விதவிதமாக சமைக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் மட்டுமா போய் சொன்னோம், நீங்கள் போய் சொல்ல? ஏமா ஏமா எங்கே இருக்க? இதெல்லாம் ஒரு குடும்பமா? ஏமா பசிக்குதுமா, சீக்கிரம் சோத்தை ஆக்கிட்டீங்களா? பசிக்குது, சீக்கிரம் சோத்தை போடுங்க, வேலைக்கு போகணும். சோறு இல்லை ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நீ பட்டியாக தான் போகணும். மருமக பாரு 9 மணி வரைக்கும் தூங்குறா. அவளை போய் கேட்டதுக்கு என்னையே போடின்னு கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுறா. இன்னைக்கு 2ல் 1 பார்த்துறேன், அவன் வரட்டும். ஏமா காலையிலே ஊழ விட்டுக்கிட்டு இருக்காமா, எந்திரிச்சு சோறு குழம்பு ஆக்கிறதுல ஒரு பொம்பளை விடியாமதி எங்க இருந்தா எடுத்துக்கிட்டு வந்தோமோ தெரியல. சி பெரிய தொல்லையா இருக்கு பிள்ளோட. முதல்ல விரட்டி விட்டுணும் அவளை. அதை தான் நானும் சொல்கிறேன், இவன் நமக்கு வேணாம், சரிப்பட்டு வரமாட்டா. முதல்ல விரட்டி விட அவளை. காலையிலேயே அந்த கிளை வந்து பாலுன்னு கத்திட்டு போகிறான். இவளை எப்படியாவது பழி வாங்கணும். இவளை மட்டும் பழி வாங்கக்கூடாது, இவங்க 3 பேரையும் நம்ம பழி வாங்குறோம். இன்றைக்கி தான் நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன். இந்த குழம்புல மிளகாத்தூள் அள்ளி கொட்டி வச்சுருக்கேன். 3 பேர் சாப்பிட்டு ஆஸ்பத்திரியில் போய் கிடக்க போகிறாங்க பாரு. இதுதான் உங்களுக்கு கடைசி சாப்பாடு, சாப்பிடுங்க. இப்போ குழம்பு நல்லாவே இல்லை, காரமாக இருக்குன்னு நீ திட்டுவாங்க. உங்கள் அம்மா வீட்டுக்கு ஓடு, இங்கே இருக்காத சொல்லிடுவாங்க. இதான் சாக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு. நானாக போனால் தானே கோச்சிக்கிட்டு போனேன்னு சொல்லுவாங்க. அவங்கள விரட்டி விட்டா, மருமகளை விரட்டி விட்டான்னு அவங்கள தானே ஊருக்கு கேவலமாக பேசுவோம். குழம்பு கொண்டு போய் அதுங்க தலையில் ஊற்றுவோம். தம்பி நம்ம எப்படியாவது இவளை வீட்டை விட்டு விரட்டிடணும்ப்பா. ஏதாவது ஒரு வழி சொல்லும். சோறாக்கி குழம்பு வச்சுட்டே திங்கிறதுக்கு வாங்க. என்ன சொன்னா? திங்கிறதுக்கு வாங்கலாம். நாங்கள் என்ன ஆடா மாடாடி திங்கிறதுக்கு? என்னம்மா எங்களை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? மரியாதையாக பேச மாட்டியா? உங்கள் வீட்டில் மரியாதை கற்றுக் கொடுக்கல உனக்கு? திங்கிறதுனாலும் சாப்பிட்றதுனாலும் ஒன்று தானே, வந்து கொட்டிக்கிங்க வாங்க. ஐயோ 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 எப்படி பேசுகிறா பாரு, கொட்டிக்க சொல்கிறா பாரு. நாங்கள் என்ன சோறுன்னு ஆலையிறோம் வந்து கொட்டிக்கிறதுக்கு? நீ ஆக்கி வச்ச சோத்தை நீயே போய் கொட்டிக்கமா போ. நமக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோ ஒன்று போட்டுட்ருக்கோம், அதோட லிங்க்கு கீழே இருக்குது. அதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு உதவி செய்யுங்க.